முடிவுக்கு வருகிறதா சிம்பு தனுஷ் போட்டி? சிம்புவை வம்பிழுக்கும் ரசிகர்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரண்டு ஹீரோக்களுக்கு இடையே போட்டி இல்லாமல் இருக்காது. இது எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல், விஜய் அஜித் மற்றும் சிம்பு தனுஷ் வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் முதல் 3 போட்டியாளர்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து ஒரு தோல்வி படம் கொடுத்தாலும் அடுத்த வெற்றியை கொடுத்து ரேஸில் மாறி மாறி வென்று வந்தனர். ரஜினி கமல் இன்று வரை பல தோல்விகளை சந்தித்தாலும் சினிமாவை விட்டு விலகாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்றுதான் விஜய் அஜித் இன்று வரையிலும் அதே மாசுடன் கிளாஷ் விட்டு வருகின்றனர். இதற்கு வாரிசு மற்றும் துணிவு ஒரே நாளில் வெளியானதே சான்று. விஜய் அரசியலுக்கு செல்வதாக அறிவித்தாலும் இன்று வரை நடித்துக் கொண்டுதான் உள்ளார். ஆனால் இதில் சிம்பு தனுஷ் ஜோடி ஆரம்பத்தில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வெற்றி பெறும் முனைப்பில் அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தனர். தனுஷ் மற்றும் சிம்பு படங்கள் இதுவரை 17 முறை மோதியுள்ளன. 2003இல் தனுஷ் திருடா திருடி படமும் சிம்புவுக்கு அலை படமும் ரிலீஸ். இதுல தனுஷ் தான் வின்னர். 2004இல் வெளியான கோவில், புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படமும் ரிலீஸ். இதுல சிம்பு தான் வின்னர். அதே ஆண்டில் சிம்புவுக்கு மன்மதன், தனுஷுக்கு ட்ரீம் படமும் ரிலீஸ். தனுஷ் தோல்வியடைந்தார். இப்படி வருடங்கள் கடந்து 2018இல் வந்த வடசென்னை, சிம்புவின் சக்கச்சவந்த வானம் ஆகிய படங்களில் இருவருமே வெற்றி பெற்றனர். அதன் பிறகு சிம்புவின் வெற்றி திடீரென குறைய தொடங்கின. வந்தா ராஜாவாத்தா வருவன், ஈஸ்வரன் போன்ற படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவியது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மாநாடு திரைப்படம் மட்டுமே பெரிய வெற்றியை சிம்புவுக்கு பெற்று தந்தது. ஆனால் தனுஷ் எனை நோக்கி பாயும் தோட்டா, ஜகமே தந்திரம், மாறன் போன்ற சில தோல்வி படங்களை கொடுத்தாலும் வடசென்னை, அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், வாத்தி, தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ராயன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்து தனது ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார். தற்போது சிம்பு STR 48, கமலுடன் தக் லைஃப் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். தனுஷை விட சிம்பு திறமையானவர் என்றாலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமாவையும் சரியாக கையாள தெரியவில்லை என்று திரை விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதே தனுஷ் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டாலும் சினிமாவை உண்மையான நேசிப்புடன் அணுகுவதால் அவரால் தொடர் வெற்றிகளை தர முடிகிறது. இந்நிலையில் சோசியல் மீடியாவில் சிம்பு போட்டியிலிருந்து விலகிவிட்டதாக தனுஷ் ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர். எப்படியோ போட்டி என்று இருந்தால்தானே ஆட்டத்தில் சுவாரஸ்யம் இருக்கும் என்று கூறும் ரசிகர்கள் மீண்டும் சிம்பு தனுஷின் ஆரோக்கியமான போட்டியை எதிர்பார்ப்பது நியாயமாகவே உள்ளது. நாமும் இருவருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிடுவோம்.